ஏப்ரல் 24, 2016 நற்றினையின் காலை கதம்பம். முதலாவதாக நித்தம் ஒரு முத்து. இன்றைய முத்தாக உதிர்கிறது டாக்டர் MS உதயமூர்த்தி அவர்கள் எழுதியுள்ள தன்னம்பிக்கை என்பது ஒரு மாபெரும் சக்தி என்ற கட்டுரையிலிருந்து சில பகுதிகள். தன்னம்பிக்கை உள்ளவனுக்கு எப்போதுமே ஒரு லட்சியம் இருக்கும். எப்போதும் மனத்தில் லட்சியம் இடம்பெற்று விட்டதோ அதன் பின் அதை எப்படி செயல்படுத்துவது என்ற சிந்தனை அவன் உள்ளத்தில் அலைமோதும். அதற்கான ஆய்வு வேலைகளை துவக்குவான். அது பற்றிய அறிவும் அனுபவமும் பெற்றவர்களின் ஆலோசனையை பெறுவான். எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக முடிப்பதில்தான் அவன் கவனம் இருக்கும். தன்னம்பிக்கை என்பது மனிதர்களிடத்தில் இயல்பாக உள்ள ஒரு சக்தி. தன்னம்பிக்கையும் லட்சியமும் நேர்மையும் இல்லாதவர்களை மக்கள் எளிதில் நிராகரிக்கின்றனர். முன்னுக்கு வர விரும்பும் எந்த இளைஞருக்கும் பெண்ணுக்கும் தன்னம்பிக்கையும் லட்சியமும் நேர்மையும் அவசியம் தேவை. தமிழ்நாட்டில் நடந்த ஒரு சம்பவம். எட்டயபுரம் மன்னரின் அவையில் கவிஞராக இருந்தார் பாரதியார். ஒரு நாள் பாரதி மீசை வைத்துக் கொள்வதுதான் கம்பீரம் தரும் என்று தீர்மானித்து மீசையுடன் அரண்மனைக்கு சென்றார். எட்டயபுரம் மன்னருக்கு இது பிடிக்கவில்லை. பாரதியின் சித்தப்பாவிடம் அவர் மீசையை எடுக்கும்படியும் இல்லாவிட்டால் மன்னர் வழங்கும் மாத மானிய பணம் நிறுத்தப்படும் என்றும் கூறினார். பாரதியார் மன்னரிடம் சென்று, ஐயா, இத்தனை நாள் என் கவித்திறமைக்காக மானியம் அளிக்கிறீர்கள் என்று எண்ணிக்கொண்டிருந்தேன். இப்போதுதான் மீசைக்காக என்பது தெரிகிறது. இனி அந்த மீசைக்காக காசு வேண்டாம் என்று சொல்லிவிட்டு வெளியே நடந்தார். தன்னம்பிக்கை உள்ளவர்கள் சுய கௌரவத்தை பறிகொடுக்க மாட்டார்கள். பெரிய அரசியல் தலைவர்களை சுற்றி வரும் இன்றைய மனிதர்களை பற்றி கொஞ்சம் எண்ணி பாருங்கள். தன்னம்பிக்கை உள்ளவன் ஏன் அப்படி நாம் நினைக்கிறபடி செய்து பார்க்க கூடாது என்று எண்ணுகிறான். அதையே இரவு பகலாக நினைத்துக் கொண்டிருக்கிறான். இதன் விளைவாக தெளிவு பிறக்கிறது. அதை செய்து முடிக்கிறான். நமது திருமந்திர நூலில் ஒரு இடத்தில் தத்துவமசி என்ற ஒரு வார்த்தை வருகிறது. தத் என்றால் அது, துவம் என்றால் நீ, அசி என்றால் ஆகிறாய் என்று பொருள்படும். அதாவது நீ என்ன எண்ணுகிறாயோ அதுவாகவே ஆகிறாய் என்பது பொருள். இன்று நாம் எண்ணுகிறோம், அதே நினைவாக இருக்கும்போது அதை செய்து முடிக்கிறோம். தன்னம்பிக்கைதான் இதன் மூலம். அதுதான் நம்மை எண்ணங்களிலிருந்து செயல் வரை அழைத்துச் செல்கிறது. எண்ணம் செயலாவதை பற்றி மாண்டூக்கிய உபனிஷத்தில் அகம் பிரம்மாஸ்மி என்று வருகிறது. அதாவது பிரம்மம் என்ற மாபெரும் இறைசக்தி நம்மில் குடிகொண்டிருக்கிறது என்பதுதான் அதன் பொருள். உண்மையும் லட்சிய சாதனையும் இப்படியெல்லாம் வழிகாட்டும் போது ஏன் இது மக்களின் மூலம் நிறைவேற்றுவதில்லை? அதை பற்றிய ஒரு பெரிய உண்மையை 5-6 ஆண்டுகளுக்கு முன் அமெரிக்க நாட்டில் இருந்த ஒரு எழுத்தாளர் ஒரு புத்தகமே எழுதியிருக்கிறார். அவர் எதையுமே சாதிக்க முடியாமல் சோர்ந்து உட்கார்ந்திருந்த போது தன் பிரச்சனைகளை எழுதி, ஏன் இப்படி எனக்கு ஏற்படும்படி செய்கிறாய் என்று கடவுளிடமே கேட்டார். அரை மணி நேரம் சென்ற பின் அவர் கையில் இருந்த பேனா தானாக எழுத ஆரம்பித்தது. அதில் வந்த வார்த்தை, ஒருமைப்பட்ட மனத்துடன் மக்கள் என்னை அணுகுவதில்லை என்று கடவுளிடமிருந்து பதில் வந்தது. அடுத்த வரியாக கடவுள் சொன்ன வாசகம், மக்கள் என்னை நம்புவதில்லை என்பது. இப்போது கடவுள் நம்பிக்கை பற்றி நீங்களே யோசித்து பாருங்கள். நாம் கடவுளை வேண்டும் போது பூரணமாக மனம் ஒன்றி வேண்டுகிறோமா? அப்படி நாம் கடவுளை வேண்ட நினைக்கும் போது மனத்தை அமைதியாக வைத்துக் கொள்ள வேண்டும். அமைதியில்தான் தெளிவும் மேலிடத்திலிருந்து சரியான எண்ணமும் தோன்றுகிறது. இதை புத்த பிரானிலிருந்து ஏராளமான யோகிகள் வரை பலரும் கூறியிருக்கின்றனர். அடுத்ததாக 100 ஆண்டு வாழ்க. இன்று பிறந்தநாள் காணும் ராணிப்பேட்டையை சேர்ந்த நந்தினி அவர்களை எல்லாம் வல்ல இறைவன் அருளால் பல்லாண்டு வாழ்க என வாழ்த்துகிறார் அவரது தந்தையார் திரு ஜெயக்குமார் அவர்கள். இன்று பிறந்தநாள் காணும் நந்தினியை மென்மேலும் வளர்க என நற்றினை மனமாற வாழ்த்துகிறது. நேயர் குரல். நேயர் குரலுக்கு நான் அனுப்பிய சில ஒளிப்பதிவுகள் ஒளிபரப்பாகவில்லையே ஏன் என்று கேட்டு கேள்வி அனுப்பியிருக்கிறார் தர்மபுரியிலிருந்து லீலாவதி என்ற நேயர். அம்மா, நேயர் குரலுக்கு தாங்கள் அனுப்பும் ஒளிப்பதிவுகள் 1 நிமிடத்திற்கு மிகாமல் இருக்க வேண்டும். 2 அல்லது 3 நிமிடம் பதிவு செய்து அனுப்பும் நற்றினை நேயர்கள் பதிவிறக்கம் செய்வது கடினமாக உள்ளதாக முன்பே அறிவித்திருந்தோம். பொருளாதார ரீதியான சிரமமாகவும் பதிவிறக்கம் செய்வது கடினமாகவும் இருப்பதாக நற்றினை நேயர்கள் அறிவித்திருக்கிறார்கள். மேலும் நேயர்கள் கருத்து அனுப்பும்போது ஒளி வடிவிலோ எழுத்து வடிவிலோ தங்கள் கருத்துக்களை அனுப்பும்போது தங்கள் பெயர் மற்றும் ஊரை மறக்காமல் குறிப்பிடுமாறு நற்றினை அன்புடன் கேட்டுக்கொள்கிறது. நன்றி, வணக்கம்.